குழந்தை வளர்ப்புகளைன்னு பேசிக்கிட்டு இருந்த ஒரு காலம் போய் இப்போ ஆர்ட் ஆஃப் ரீபேரண்டிங். ரீபேரண்டிங்னா என்ன அப்படின்னா, அதுல நம்ம எங்களுக்கு நாங்க குழந்தைய வளர்க்காத என் பிள்ளை எப்படி வளர்ப்போம் தெரியுமா? நான் சாப்பிடாம உட்காந்து இல்லையா, காலையில ஒரு ஸ்ட்ராங்கா காஃபியை குடிச்சுக்கிட்டு பல்லும் தேய்க்காம குழந்தைகளை 10 மணிக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப, வீட்டுக்காரர் எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புன பிறகுதான் காலை சாப்பாடு 11 மணிக்கு, மத்தியானம் 3 மணிக்கு சாப்பாடு, நைட் அப்புறம் பிள்ளைங்க 4 மணிக்கு வர வரைக்கும் அப்புறம் ஈவினிங் ஹஸ்பண்ட் வருவாங்க, அவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ண. இதெல்லாம் பார்க்காத பார்வையா எங்களுக்கு தெரியாதா பேரண்டிங்? எங்களுக்கு குழந்தைகள் வளர்க்க தெரியாதா அப்படின்னு கேட்கலாம். ஆனா அதெல்லாம் ஓகே, நமக்கு திருமணமாகி நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்தாச்சு. ஆனா திரும்பி பார்க்கும் பொழுது எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டோம். நம்ம இந்த குழந்தைங்க சொல்லி பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க, இந்த குழந்தைங்க நம்மளோட கனெக்ட் ஆக மாட்டேங்கிறாங்க, எதையோ பார்த்துட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறான். நாம ஒண்ணு சொல்றோம், ஆனா அவன் செய்ய மாட்டேங்கிறான். ஸ்கூலுக்கு அனுப்புனா ஸ்கூல்லே நிறைய விஷயங்கள் சொல்லிதான் கொடுக்குறாங்க, ஆனா அங்கேயும் கொஞ்சம் அங்கேயும் அவங்களும் திணறாங்க. ஏதோ ஒரு இடத்துல பசங்க இல்ல இல்லையா? நீங்க பேரண்ட்ஸ் சொல்றதோ, பேரண்ட்ஸ் டீச்சர் நிறைய ஸ்கூல்ல பாக்குறோம், பேரண்ட்ஸ் டீச்சர் சொல்லுவாங்க, டீச்சர் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, மாத்தி கொடுப்பாங்க. இங்க அந்த மாதிரி இல்ல இல்லையா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இதெல்லாம் குழப்பம் இருக்கும்போது அப்ப நம்ம ரீபேரண்டிங் எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணிக்கிறோம். நாமளும் போய் பேக்கை தூக்கிட்டு போய் பழையபடி ஸ்கூல்ல போய் படிக்க வேண்டிய கட்டாயத்துல உட்கார்ந்துருக்கோம். இதுதான் உண்மை. அப்ப இந்த மாதிரிப்பட்ட வகுப்புகள் நிறைய இன்னைக்கு கவர்மெண்ட்டே நிறைய இடங்கள்ல பண்ண சொல்றாங்க. சில ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் ஸ்கூலுக்கு வரவே விட மாட்டாங்க, ஏன்னா வந்தா கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்கன்னு வரவே விட மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு இடத்துல வந்திருக்கீங்க. ஸோ இந்த அமைப்பு, இந்த ஆர்கனைசேஷனுக்கு எல்லோருடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இடத்துல ஒரு மருத்துவராக உங்க முன்னால நம்ம கண் முன்னால நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்குறோம், குழந்தைகளை பார்த்துருக்குறோம். குழந்தைங்க பை பர்த்ல இருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நம்ம நேருக்கு நேர் பார்த்துருக்குறோம். ஸ்பெஷல் சைல்ட்ல இருந்து ஆரம்பிச்சு ஏகப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு பெண்கள் பாதிக்கிறாங்க. ஆஸ் எ டயபெட்டிஸ் எஜுகேட்டராக நான் பார்த்த விஷயம்னா, பிறக்கும் போதே குழந்தைங்க டயபெட்டிஸ்ல பிறக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறதுனால நாம நோய் வந்தா பார்த்துக்கிற, ஒரு குழந்தைக்கு பிரச்சனை வந்துருச்சு, அந்த பிரச்சனை வந்தா இமீடியட்டா ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணியோ ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிக்கலாம். ஆனா வராம பாதுகாக்கிறதுக்கு நாம என்ன பண்றது? ஒரு ப்ரிவென்ஷன் மெத்தடை நம்ம எங்க கொண்டு வர்றது? அதுல இந்த ரெஃப்ளெக்ஸாலஜின்னு ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பிரசன்ட் பண்றோம்னா, அதை நம்ம எந்த இடத்துல மிஸ் பண்ணோம், வீட்டுல எங்க நம்ம மிஸ் பண்ணோம், அதை நம்ம திருப்பி எப்படி கொண்டு வரலாம்? ஒரு தெரப்பி நீங்க இங்க எடுக்கிறது மூலமா எப்படி நல்லா இருக்குங்கிறத பேசணும். சரிங்களா? பேசலாமா? இன்னும் பேச ஆரம்பிக்கல, இப்பதான் பேச ஆரம்பிக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிக்கிறது கைதட்டல பண்ணும். ஓகேவா? ஏன்னா தூக்கம் வரும் இல்லையா? 11 மணிக்கு வீட்டுல தூங்க முடியல, எல்லாம் தெரியும். ஏன்னா தூங்க மாட்டீங்களா? தூங்கினா எங்க சார் மத்தியானம் யார் சார் சாப்பிடுறது இல்லையா? நிறைய பெண்கள் சொல்லுவாங்க, நான் எங்க பிள்ளைகளை பாக்குறேன், எங்க வீட்டுக்காரரை பாக்குறேன், எங்க மாமியாரை பாக்குறேன், எல்லாத்தையும் பாக்குறேன். நான் கேட்ட திருப்பி கேட்பேன், உங்களை யாருமா பாக்குறது? கணவர் பாக்குறது. ஏதோ மன்னார் வீட்டுல கேட்டாங்க, மாயவரத்துல கேட்டாங்க, அதெல்லாம் விட்டுக்கிட்டு இந்த ஊர்ல இந்த தலவாயபுரம் ஜில்லாவில மாட்டிக்கிட்டு இந்த மாளுகிட்ட போய் முழிச்சு இந்த குடும்பத்துல நான் வாச்சிருக்கேன் பாருங்க. இவ்வளவு நம்ம பேசுவோம், அப்படிதானே? அதானே? உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. ஆமா சார், கரெக்டா சொல்லிட்டீங்க. ஓகேவா? இதான் சொல்லுது பாரு, வீட்டுக்காரருக்கு கூட்டு வரணுங்கிறது. அதுக்கு அவன் சொல்ல முடியாதுல்ல, அவரு சொல்லுவாருல்ல, ஆமா எனக்கு அங்கெல்லாம் கேட்டாங்க, கொஞ்சம் ஏதோ மயங்கி நானும் அப்படியே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிளாப்பிங். நம்முடைய நம்ம கட்சிக்காரங்க எல்லாரும் கொஞ்சம் அப்படியே கோவத்திலேயோ ஏதோ பார்த்த மாதிரி இருக்கு சார், அப்படியே வாயிலெல்லாம் கழிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கை தட்டுதல் பயிற்சி. சரியா? கை தட்டினால் 2 நன்மைகள். ஒன்று, நீங்கள் கை தட்டினால் உங்களுக்கு பேசுற விஷயங்கள் நிறைய பேசுவோம். சீக்கிரம் முடிக்கணும்னா சொல்லுங்க, கை தட்டுங்க, நான் சீக்கிரம் முடிச்சிருவேன். சரியா? ஊருக்கு போகணும், பஸ் ஏறி போகணும் இல்லையா? 2வது, நீங்கள் கை தட்டினால் உங்களுக்கு புத்துணர்ச்சி. எப்படி அப்படின்னா, இந்த கைகள்ல நம்முடைய உடல் உறுப்போடு சம்பந்தப்பட்ட பகுதிகள் இருக்கு. கை தட்டும் போது ஆக்டிவேட்டா. இந்த பயிற்சி முடிஞ்ச பிறகு தனியா வீட்டுல போய் இருந்து கை தட்டிடக்கூடாது, அப்புறம் பிரச்சனை. நான் ஒரு குழந்தை வளர்ப்பு கலைன்னு ஒரு பயிற்சி கொடுத்தாங்க, நான் போய் சும்மா கை தட்டுன்னு சொல்லிடுவாங்க. அதனால தனியா கை தட்டிடாதுங்க, பிள்ளைங்களோட சேர்ந்து கை தட்டு. ஓகேவா? உங்க வீட்டுக்காரர்கள் சேர்த்து கூப்பிட்டுருக்குங்க. சரியா? ரெடி? இப்ப கை தட்ட போறோம். கை தட்டலாமா? ப்ளீஸ் கிளாப், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நல்லா கிளாப், நல்லா கிளாப். ஓகே, கை வைங்க. ஓகே, தேங்க்யூ. எதுக்காக கை தட்டினீங்க? தூக்கம் வராம இருக்கீங்க. ஓகே சார், நீங்க சொன்னீங்க கை தட்டுங்க சார். இப்ப நம்ம அடுத்த கைத்தட்டு மாத்த போறோம். சோ லெஃப்ட் இப்படி கை வச்சுக்கலாமா? ஓகே பாட்டி, அதை கீழே வச்சுக்கங்க. 3 பேர், அது ஒண்ணு நான் ஒண்ணு எடுக்க மாட்டேன். இப்ப இடது கை, லெஃப்ட் ஹேண்ட் நீங்க நினைச்சு. சரியா? சரி, உங்க வீட்டுல நீங்க லெஃப்ட் ஹேண்டா இருந்தா ரைட் ஹேண்ட் யாருமா?